இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. நேற்று முன்தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் நடந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த பயணத்தை முடித்து வைத்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி போயிருக்கிறார்கள். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் என்று உத்தரவாதத்தை பேசியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே பல்வேறு விஷயங்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ வேலையை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு 125 நாட்களாக உயர்த்தி தந்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக உயர்த்தி 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கிற அந்த சம்பளம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொன்னால் அது திமுக காரங்களுடைய வீட்டிலையும் அவங்களுடைய ஆட்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுக்கு மட்டும், சில இடங்களையும் ஆட்கள் வராமலேயே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மாதிரியும் அந்த திட்டத்தில் பல குளறுபடிகள் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சு நாற்று நடவு சமயம் அல்லது வயல் அறுவடை சமயங்களில் வேலைக்கு ஆள் ரொம்ப கஷ்டமாக திண்டாட்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த சட்டத்தை பல முறை வழிவகை செய்து திருத்தி நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அவர்களுக்கு அந்த இடத்தில் மட்டும் வேலை இல்லை, ஆனால் உறுதியாக ஆண்டொன்றுக்கு 125 நாள் வேலை உறுதியாக தருவோம் என்று அதிலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ போவாங்க, அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ சப்போஸ் நல்ல மழை பெஞ்சு நல்ல வெள்ளம் வருது அப்படின்னா அதுலேயும் அந்த வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு அதுலேயும் அதை பயன்படுத்தலாம். சில புயல் வெள்ளம் அடிக்குது அப்படின்னாக்கி அதுலேயும் என்ன பண்ணலான்னா அதுக்கும் அவர்களை பயன்படுத்திக்கலாம். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்தால் போல அரசாங்க வசதிக்கு தேவைப்பட்டார் போல அந்த வேலைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, முந்தியெல்லாம் எப்படின்னா வேலைக்கு வர்றாங்களா இல்லையானே தெரியாது. இப்போ நேரே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இப்போ. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போவாங்க. முந்தி திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகாமலே சம்பளத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதெல்லாம் தான் கண்டுபிடிச்சு எல்லா குறைகளையும் எங்கெங்கே என்னென்ன இடத்தில் ஓட்டைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடித்து அடைத்து இப்போ 125 நாட்கள் உறுதியாக அந்த வேலையை தருவோம்னு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுக சார்பாக அதுலேயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனு இல்லை, மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தியிருந்தால் அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு.
அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலே, ஒரு முதலமைச்சர் தரப்பிலே, ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படி தான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்சநீதிமன்றம் போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய் இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெறப் போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. இதுல வேற நீங்க என்ன? மக்களின் மனதை உணர்வுக்கு எதிராக நடந்து கொண்டது தமிழக அரசு என தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளும் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் இதில் அரசியல் பண்ணக்கூடாது, மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, தொடர்ந்து நீதிபதிகளின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு ஏற்கிறீங்களா நீங்க? எப்படின்னு பாக்குறீங்க? இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாரும் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையில. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா இல்லையா? ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வாங்கிட்டாங்களா? யாரும் ஜியோ போட்டாங்களா? இல்ல வாங்கிட்டாங்களா? ஜியோ போட்டாங்க. ஜூன் மாசம் தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோவும் போடல. இல்ல ஜியோ போடல, ஜூன் மாசம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சரா இருப்பாங்க? ஜூன் மாசம் முதலமைச்சரா இருக்க போறது யார்? மக்களின் முதல்வர் வருவார். இதை கூட நம்பி நம்மளுடைய அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னா, அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சர்? அதிலுமே சில குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, தற்போது வேலை பார்க்கக்கூடியவங்க 2003 இருந்து 10% அவரோட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு தான் அந்த தொகையும் வழங்குமாறு சொல்லியிருக்காங்க. ஆனா அது பழைய ஓய்வு திட்டத்தில் இல்லை. அதாவது என்ன, மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அதான் எல்லாமே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 2003 இருந்து 10% அவங்க பணத்தை பிடிக்கும்போது, அவங்க சப்போஸ் 2025 அல்லது ரிட்டையர்ட் ஆகணும் வச்சுக்கோங்க, அவங்க கெட்டின பணம் கூட கிடைக்காதே. கெட்டின பணத்தில் பாதி தானே கிடைக்கும். அப்போ எவ்வளவு முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்க கூடியது இந்த அரசு. இதையும் நம்பி எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. ஜூன் மாதம் தருவோன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜூன் மாதம் என்ன சொல்லுவாங்க? ஒரு குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குதிரைக்கு அந்த ஒரு கூடையில் வாயில் கொள்ளை கட்டி விட்டுருவாங்க. அது நடந்து போயிட்டே இருக்கும். சாப்பிட்றோன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது சாப்பிடாது. அது நடந்து போனதான் மிச்சம். தளர்ந்து போனதான் மிச்சம். யாரு புல்லு யாரு குதிரை? அது 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அவ்வளவுதான். மக்களின் முதல்வர் சொன்னீங்க. யார் அந்த மக்களின் முதல்வர்? மக்களின் முதல்வர் யார் இருப்பாங்க? பென்ஷன் திட்டம் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுமா? என்ன நடக்கும்? மக்களின் முதல்வராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எங்களது உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். ஜூன் மாசம் அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தல. அது அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி வரும்போது அந்த 10% இதுவும் தள்ளுபடி ஆகுமா? அப்படியே பழைய ஓய்வு திட்டத்தை அந்த 10% பிடிக்கப்படும் தள்ளுபடி. இப்ப அவங்களோட முதல்ல தேர்தல் வரட்டும், தேர்தல் நடக்கட்டும், ஜெயிச்சு வந்த பிறகு மத்த அது பேசுங்க. இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். வேற அதை கொஸ்டின் இல்லை. அதுல என்ன அசூரன்ஸ் கொடுக்க எவ்வளவு யோசனை? நீங்க மக்கள் இல்ல, அது அப்புறம் தான் பார்க்க முடியும். முதல்ல வரட்டும், அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களோட கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது என்ன,
5 வருஷம் செய்யாமல் ஆயுள் காலம் முடியும் போது பரீட்சை எழுதும் போது அவங்க அங்கன்வாடி பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் மறியல் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அங்கன்வாடி பணியாளர் மட்டும் இல்லையா, சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து இன்னைக்கு அங்கன்வாடி பணியாளர் இன்னிலிருந்து தன்னுடைய ஏன்னா காலமுறை ஊதியம் வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இப்பவுமே ஏதோ வாபஸ் வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க. அரசு ஊழியர் யாரும் திருப்தியா இல்லை, யாரும் இந்த விஷயத்துல திருப்தி ஆகணும் இல்லை. இன்னைக்கு அங்கன்வாடி மறியல் திருநெல்வேலியில 300 பேர் அரெஸ்ட். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. துப்புரவு தொழிலாளர்களை ஒரு இடத்துல போராட்டம் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து போலீஸை வச்சு அப்புறப்படுத்தி எல்லா இடங்களிலும் பண்ணாங்க. செவிலியர்கள் எல்லா இடங்களிலும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, 5 வருஷம் ஏன் செய்யலை, அதுதான் எங்களுடைய கேள்வி. அமித்ஷா நேற்று அந்த கூட்டத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்து பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு குழப்பம். இதில் எங்களுக்கு ஒரு குழப்பம் கிடையாது. இதுல என்ன குழப்பம் கேள்வி கேட்கிற ஆளு தான் குழப்பம். என்ன ஒரு தெளிவா இப்போ நீங்க நினைச்சிடுங்க, பீகார்ல இன்னைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர், நாங்க தான் மெஜாரிட்டி, அவரை முதலமைச்சராக வச்சிருக்கோம். அவர் மெஜாரிட்டி அவர் தான் முதலமைச்சர். இதுல ஏன் உங்களுக்கு சந்தேகம்? குழப்பமே வேண்டாம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க. அதற்கு திமுகவும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் சண்முகமும் பதிலடி கொடுத்துட்டு. நல்ல கேள்வியை கேட்கறாங்க, அது மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. என்ன காரணம்? என்ன அவங்க கூட்டணி ஒரு காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே வர்ற மூடல் இருக்காங்களா? நிச்சயம் அவங்க காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இது இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய உள்கட்சி பிரச்சனை நம்ம அதை பேசக்கூடாது. இருந்தால் கூட நீ கேட்குறீங்க என்னன்னா, அவங்க கூட்டணியில் அதிக இடம் கேட்கறதாகவும் மந்திரி சபை இடம் கேட்கறதாகவும் சொல்றாங்க. அதனால் அவர்கள் நீடிப்பார்கள் என்பது மாணிக்க ஒரு வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும். அவர் கேட்கிறாரு. மணிக் தாக்கூர் ஒரு பக்கம் கேட்கும்போது திமுக அதுக்கு விமர்சனம். டிகேஎஸ் இளங்கோவன் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு, இது எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன், அவருக்கு அவசியம் இல்லாத எம்பி, அவர் எம்பியா இருக்காரு, இப்ப அவருக்கு தேவையில்லைங்கிறது திமுகவிலிருந்து டிகேஎஸ் இளங்கோவன் பதில் கொடுக்குறாரு. அவர் நீங்க எம்பி எலெக்ஷன் அவர் பயப்படுவாரு ஜெயிக்கணும்னு, இது எம்எல்ஏ எலெக்ஷன் அவருக்கு அவசியம் இல்லாதனால அவர் பேசுறாருன்ற. திரு இளங்கோவன் அவர்கள் திமுகவில் ஒரு பிரச்சனை இருந்தால் அவர் சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவர் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அது சரியா எப்படி சரியா? தமிழகத்தில் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து எடப்பாடி நேரடியாக புகார் செய்து பத்திரிகையாளர் சொல்லி உங்களோட நிலைமை என்ன? உண்மையிலேயே தமிழகத்தில் இது போன்ற ஊழல் தொடர்ந்து பட்டியல் இருக்காரு. உள்ளாட்சித்துறையில் எவ்வளவு இருக்கு, கல்வித்துறையில் எவ்வளவு இருக்கு, சுகாதாரத்துறையில் எவ்வளவு இருக்குன்னு பட்டியலிட்டு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய்ங்கன்னு சொல்லியிருக்காப்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் ஊழல் மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்சி அவர்களுக்கு திமுக குடும்ப ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராக கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு இன்றைக்கி தயாரான சூழ்நிலைக்கு திமுக இருக்கிறது. அதனால் ஒரு போலி மதசார்பின்மையை கடைபிடித்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கப் போவது என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். எப்படி எங்கள்கிட்ட கேள்வியை மடக்கி கேட்குறீங்களோ இதே மாதிரி முதலமைச்சரையும் திமுகவினரையும் காங்கிரஸ் கட்சி தொடருமா, விடுதலை சிறுத்தைகளை தொடருவீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க. இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. மக்களுக்கு இப்போ 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுருக்கீங்க. இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. இப்போ வெறும் 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று போராடினீங்க. திமுகவை சேர்ந்தால் போராடினாங்க. நீ போன தடவை நீங்கள் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல. இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஏன்? ஓட்டுக்க வேண்டியா? அட்வான்ஸாக கொடுக்குறீங்களா? தோல்வி பயம் இல்லை, தோல்வி நடுக்கம். புதுக்கோட்டை கூட்டத்தில் நீங்க பேசும்போது கரூர் விவகாரத்துக்கு 41 பேர் உயிரிழந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டு நீங்க பேசியிருக்கீங்க. அவர் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இப்போ நேரில் பார்த்தா கூட நான் பேசுவேன். காழ்ப்புணர்ச்சியே கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டே பதில் நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கு நானும் பதில் சொல்ல விரும்பலை.
நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கூட்டணி குறித்து தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து மட்டும்தான் முடிவு எடுக்கப்படும், எங்களுடைய சுயநலம் சார்ந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, எதிரிகள் துரோகிகளை நாங்க இதுல பார்க்க மாட்டோம், நண்பர்கள்னு கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம் தானே அது. இல்ல ஒருவேளை தமிழ்நாட்டில் முடிவாயிடுச்சு அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இல்ல தமிழ்நாட்டின் நலன் கருதி எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவும் நல்ல முடிவு என்றால் அதை வரவேற்கிறேன். இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க இந்த பர்சன்டேஜ் சொல்றதே அவரோட இன்க்ளூடிங் அவரோட பாராளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரோட வாக்குகளையும் அதே போல ஓபிஎஸ் வாக்குகளையும் சேர்த்து தான் அமித்ஷா சொல்லிட்டு வருவதாகவும் சொல்றாங்க. இல்ல அதை பத்தி ஒண்ணு கருத்து இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இல்ல நிச்சயமா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். பீகார் தேர்தல்ல நிதிஷ்குமார் அப்ப சிறுசு கட்சிகள் பிரிஞ்சு போனவங்க சேர்க்க மறுத்தாரு. அமித்ஷா வலியுறுத்தி கட்டாயமா சேர்க்க வச்சு அங்க ஜெயிக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி இங்கேயும் அதிமுக பிரிஞ்சு போயிருக்க சிலர கட்டாயமா சேர்க்க வச்சு ஜெயிக்க வச்சிருவாரு. யாரையும் கட்டாயப்படுத்தலாம் சித்தராமாஞ்சி அவங்க எல்லாம் பீகார்ல சேர்த்தது மாதிரி சிராக் பாஸ்வான் அவங்க எல்லாம் சேர்த்த மாதிரி இங்கேயும் இல்ல யாரையுமே கட்டாயப்படுத்தி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழக மக்களின் நலன் கருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. அது அவர் தான் முடிவு செய்யும். இதுதான் இருப்பது அப்பாவுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா குறிப்பா காட்ஃபாதரே அவர் தான் கனிம வள கொள்ளைக்கு ராதாபுரத்திலிருந்து அதிகமான வாகனங்கள் வந்து கடத்தப்பட்டு வருவதா சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க கனிம வள கொள்ளைய பாரதிய ஜனதா கட்சி? நீங்க ராதாபுரம் பகுதியிலிருந்து மட்டுமில்லை, நீங்க ஒவ்வொரு இடங்கள், அதாவது இங்க வந்து களியக்காவள வழியா, செங்கோட்டை வழியா, பாலக்காட்டு கணவாய் வழியா, எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பொருட்களும் இங்கிருந்து போகுது. நம்முடைய கனிம வளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுது. இங்கிருந்து தான் பால் போகுது, இங்கிருந்து தான் காய்கறிகளும் போகுது. ஆனால் இங்கிருந்து பால் போகுது, காய்கறிகள் போகுது, கனிம வளங்கள் போகுது. ஆனால் வெகுமானப்பட்ட நம்முடைய பினராயி விஷயம் இல்லை, ஆயாளர்கள் அறியும் இல்லை, வெகுமானப்பட்ட பினராயி விஷயம் அங்கிருந்து என்ன தெரியுமா நம்ம ஆளுக்கு அனுப்புகிறாங்க, அங்குள்ள இந்த கழிவு பொருள், ஆஸ்பத்திரி கழிவு, அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெகுமானப்பட்ட பினராயி விஷயம் இவ்வளோ தண்ணி அனுப்பிட்டு இருக்கு. அதை நாங்களும் நோக்கணும். அமித்ஷா